எப்படி இருக்கு ஃபீல்? நல்லா இருக்கு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. திமுக ஒரு வேட்பாளரா பாக்குறாங்களா, ஒரு ஐபி அவர்களின் மகனாக பார்க்கிறார்களா? எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு? கனெக்ட் எப்படி ஆகுறாங்க திண்டுக்கல் தொகுதி? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. திண்டுக்கல் ஒரு டஃப்பான தொகுதியா. 2 முறை திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக முக்கிய முகம், முன்னாள் அமைச்சர், அவரு கண்டஸ்ட் பண்ற இடத்துல ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கணும்னு உங்களை இறக்கிருக்கேன். என்ன ஸ்ட்ராட்டஜி இது? இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறணும்னு ஒரு இலக்கு வச்சுட்டாங்க. கடும் போட்டி, ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும். கொடுத்தா தானே ஜெயிக்க முடியும். 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி. ஆனா இதெல்லாம் மீறியும் திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற ஒருத்தர் ஜெயிக்கிறாருங்கும் போது, இப்ப 5 ஆண்டு உங்க ஆட்சி, அதற்கு பிறகு கண்டஸ்ட் பண்ணும் போது எந்த காரணத்துக்காக திண்டுக்கல் சீனிவாசனை தவிர்த்து விட்டு உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க மக்களோட தொடர்புல இருந்தா தெரிஞ்சிடும்ல. ஏன்னா தொகுதிக்குள்ளே போகல, எந்த கிராமத்துக்கு போகல, யாரையும் போய் பார்க்கல, நீங்க பார்க்கல. இதுதான் உண்மை. நீங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் திண்டுக்கலுக்குன்னு பேசாம இழிவா பேசிட்டு, வேட்பாளர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவா பேசிட்டு, இதுதான் அவருடைய பிரச்சாரமா இருக்கு. இங்க அப்படித்தான் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரம் இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். நீ அவர் சொல்றாருல, நீங்க உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல. நான் வெளியூர்ல விலை போயிட்டு தான் உள்ளூருக்கு வந்திருக்கேன். இன்னும் அவர் உள்ளூர்லேயே விலை போகாம இருக்காரு. திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுடைய ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள, அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயனுள்ள திட்டங்களா, ஒவ்வொரு திட்டங்களும் அவங்களுடைய இல்லங்களுக்குள்ளே போயிருக்கு. நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைக்கும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் திண்டுக்கல் தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய திமுகவின் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஐபி செந்தில்குமார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா திண்டுக்கல் தொகுதி உங்களுக்கு புதுசு கிடையாது, பட் சட்டமன்ற வேட்பாளரா திண்டுக்கல் தொகுதி புதுசு. டிராவல் பண்றீங்க தொடர்ந்து, எலெக்ஷன் நெருங்கிட்டும் இருக்கு. எப்படி இருக்கு ஃபீல்ட்? நல்லா இருக்கு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகள் மக்களை ஈர்த்திருக்கு. குறிப்பாக திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுடைய ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள, அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயனுள்ள திட்டங்களா, ஒவ்வொரு திட்டங்களும் அவங்களுடைய இல்லங்களுக்குள்ளே போயிருக்கு. அதை அவங்களுடைய வார்த்தைகளில் எங்கிட்ட பேசுகிறப்ப அதை எங்களால் உணர முடியுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. திமுக அரசாங்கத்தின் மீது மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வரணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைக்கும். மக்கள் உங்களை பார்க்குற விதத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஒரு திமுக ஒரு வேட்பாளராக பார்க்குறாங்களா, ஒரு ஐபி அவர்களின் மகனாக பார்க்கிறார்களா? எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு? கனெக்ட் எப்படி ஆகுறாங்க திண்டுக்கல் தொகுதி? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. ஒரு சில இடங்களில் வேட்பாளராக பார்க்குறாங்க, ஏன்னா ஒரு புதிய வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. சில அதாவது எங்களுடைய ஆத்தூர் தொகுதி தொடர்புடைய கிராமங்கள் நிறையா இருக்குங்க. அவங்க அப்போ அந்த இடத்துலலாம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், என்னுடைய தந்தை அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், அவரை பற்றி அந்த உணர்வுகள் அவங்க பெற்றிருக்கனால அந்த இடத்துல அவருடைய மகனாகவும் என்னை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. வழக்கமாக கண்டிப்பாக ஈஸி வின்னாக இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கும். அப்படியான தொகுதி உங்களுக்கு பழனி தொகுதி. நீங்கள் பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக தொடர்ந்து அங்கே நல்ல பேரை வச்சுட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஈஸி தொகுதியை உங்கள் கூட்டணி கட்சியை கொடுத்துட்டு திண்டுக்கல் ஒரு டஃப்பான தொகுதியா. 2 முறை திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக முக்கிய முகம், முன்னாள் அமைச்சர், அவர் கண்டஸ்ட் பண்ணுற இடத்துல ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கணும்னு உங்களை இறக்கிருக்கேன். என்ன ஸ்ட்ராட்டஜி இது? இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறணும்னு ஒரு இலக்கு வச்சுட்டாங்க. அந்த இலக்கை அடையணும்னா கடுமையான போட்டிகளை எல்லா இடத்துலையும் உருவாக்குனா தான் வெற்றி பெற முடியும். அதன் அடிப்படையில் தான் திண்டுக்கல் தொகுதிக்கு இப்போ நான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அதுதான் இது இங்கே இது திண்டுக்கல் மட்டும் இல்லை, நிறைய தொகுதிகளில் மாறி வேட்பாளர்கள் போய் இப்போ நிற்கிறோம். இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி கூட கரூர்லேருந்து கோவை தெற்குக்கு போய் நிற்கிறாங்க. இது மாதிரி நிறைய தொகுதிகளில் வேட்பாளர்கள் மாறி நிற்கிறோம். செந்திலை வச்சு ரிஸ்க் எடுக்கிறாங்க, செந்தில் பாலாஜி, செந்தில்குமார். இல்லை, ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லை. இதில் என்னென்னா கடும் போட்டி, ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்.
கொடுத்தா தானே ஜெயிக்க முடியும். நீங்கள் கடுமையாக போராடினா தானே வெற்றி வரும். அவன் கடுமையாக போராடி ஒரு வெற்றியை பெறணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈஸியான தொகுதியை விட்டுட்டு நீங்கள் திண்டுக்கலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்தியாவிலே 3வது வாக்கு வித்தியாசம் திண்டுக்கல் பார்லிமெண்ட் தான். தமிழ்நாட்டில் நாங்கள் ஃபஸ்ட் இடம் 5,35,000 ஓட்டில் அண்ணன் வேலுச்சாமி அவர்களை வெற்றி பெற வச்சோம். அப்படி இருந்த திண்டுக்கல் தொகுதியை இந்த முறை வந்து கூட்டணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் கொடுத்தோம். அவர் 4,43,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் வேட்பாளர்கள் யார் எந்த கட்சி நிற்கிறோங்கிறது செகண்டரி. எங்கள் கூட்டணி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், எங்களுக்கு வந்து வெற்றி தான் முக்கியம். எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றிங்கிற இலக்கு அதை அடைகிறதுக்காக தான் இந்த முடிவுகள் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து ஆத்தூர் தொகுதியில் ஐபி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எதிர்த்து நின்ற அத்தனை கேண்டிடேட்டும் டெபாசிட் இழக்க செஞ்சார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியாக திமுக கேண்டிடேட் போட்டியிடும் போது திண்டுக்கல் தொகுதி இருக்கு. திமுகவுக்கும் திண்டுக்கலுக்கும் அந்த கனெக்ஷன் எப்படி, அந்த விஷயம் எப்படி? எதிரில் அதே நேரத்தில் திருச்சி மாதிரி 9க்கு 9ன்னு அடிக்க முடியல, இங்கே சில தொகுதிகளில் வந்து இழக்கவும் செய்றீங்க. அது என்ன பிரச்சனைகள்? இல்லை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இந்த சூழ்நிலைகள் தான். அதாவது 7 தொகுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தேர்தல் களம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த களத்தில் சில இடங்களில் ஏற்படக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலை மாற்றங்கள், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் காரணமாக ஆயிடுதுங்க. இந்த முறை நல்லா இருக்குது. இந்த முறை 7 தொகுதியும் வெற்றி பெறுவதற்கான 7 அடிப்பீங்க இல்லை 7 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, முதலமைச்சருடைய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. குறிப்பாக வந்து முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வரணும், இந்த அரசின் திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்கணுங்கிற எண்ணம் சாதாரண சாமானிய மக்களுக்கு அவங்க மனதில் வந்து பசுமரத்தாணி போல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஓகே, அதனால கண்டிப்பாக இந்த முறை எல்லா தொகுதியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடும் போட்டி இருக்குது, சில தொகுதிகள் கடும் போட்டி அப்படிங்கிறதான் களம். ஆனால் வெற்றி எங்களுக்கு தான். ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கீங்க. திமுக இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ அடுத்த கட்டத்தை கட்சியை வளர்த்துருக்கோன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, நீங்கள் நல்ல அரசை ஒரு இயக்கம் நடத்துகிறப்ப அதனுடைய அதை பின்தொடர்ந்து அந்த இயக்கமும் வளர்ச்சி அடைஞ்சிடும். இதுதான் இயற்கை. திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொண்டர்கள் வந்து நல்ல எழுச்சியாக இருக்காங்க, எங்கேயுமே தொய்வில்லை. அதனால் வந்து தேர்தல் களம் கிட்டத்தட்ட எங்களுக்கு சாதகமான களம் தான். ஓகே, 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் இதெல்லாம் மீறியும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் போன்ற ஒருத்தர் ஜெயிக்கிறாருங்கும் போது, இப்போ 5 ஆண்டு உங்கள் ஆட்சி, அதற்கு பிறகு கண்டெஸ்ட் பண்ணும்போது எந்த காரணத்துக்காக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனை தவிர்த்து விட்டு உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கார். 5 வருஷம் அமைச்சராக இருந்து திண்டுக்கல் வளர்ச்சிக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி எதுவுமே அவர் செய்யலை. நீங்கள் ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். இப்போ குறிப்பாக வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா ஐபி அவர்கள் இப்போ அமைச்சராக வந்தாங்க இந்த 5 வருஷம். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காரு ஆத்தூர்லேயே. ஆமாம், 2 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ஆத்தூர் ஒன்றியத்தில் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ரெட்டியார் சித்திரத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 2 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காரு. அதே போல் நிறைய திட்டங்கள், பெரிய பெரிய திட்டங்களை அந்த தொகுதி கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி சொல்லும்படியான திட்டங்கள் சீனிவாசன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது இந்த தொகுதிக்கு என்ன வந்திருக்கு, இந்த கேள்வி மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குது. சரி, அடுத்து எதிர்கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட, எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் அவருடைய பணி என்ன, இந்த தொகுதிக்காக என்ன பேசியிருக்காரு, இல்லை இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காரு, இல்லை மக்களை போய் எத்தனை முறை சந்திச்சிருக்காரு, இந்த மாதிரியான கேள்விகள் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் தொகுதி மக்களோட அவருக்கு வந்து தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஆனால் மக்களோட கனெக்டடாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவர்? ஆமாம், அது நல்லா வெளிப்படுதுல்ல. நீங்கள் மக்களோட தொடர்பில் இருந்தால் தெரிஞ்சிடும்ல. தொடர்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தொகுதிக்குள்ளே போகல, எந்த கிராமத்துக்கும் போகல, யாரையும் போய் பார்க்கல, நீங்கள் பார்க்கல, இதுதான் உண்மை. இது நீங்கள் இப்போ திண்டுக்கல் தொகுதிக்குள்ளே போய் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், ஒரு சர்வே பண்ணி பாருங்கள், எல்லா கிராமங்கள்லையும் இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய அரசின் திட்டங்கள் எல்லா வீடுகளுக்கும் போயிருக்கு. அதனால தான் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது டிஎம்கே கிடையாது. அதான் உங்களுக்கு எதிரான விமர்சனமாக இந்த தொகுதிக்குள்ள அதிமுக சார்பாக வந்து பழனி தொகுதியில் அவர் சரியான எம்எல்ஏவா சரியா செயல்படலை, அதனால தொகுதி மாதிரி வந்திருக்கிறாரு, அங்கே நின்னா தோத்துருவோம் நீங்கள் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ப்ரொபகண்டாவெல்லாம் வைக்கிறாங்கல்ல. என்னை வந்து திண்டுக்கல் வேட்பாளராக அறிவிச்சது நாளில் இருந்து நான் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கே 9 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய தொகுதியிலேருந்து எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள், நண்பர்கள், ஏன் பொதுமக்கள், அங்கே இருக்க வியாபாரிகள் அவரை ஃபோன் பண்ணியான்ட்டு அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. ஏன் எங்களை விட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் பழனியில் விசாரிச்சு பாருங்கள்,
அங்கே இருக்க மக்கள் சொல்லுவாங்க. ரெண்டாவது நான் தான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேனே சீனிவாசன்ட்டே, நான் என் தொகுதியில் நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு பட்டியல் போடுறேன், நீங்கள் திண்டுக்கலுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பட்டியல் போடுங்க, விவாதத்துக்கு நான் தயார்னு சொல்லிட்டேன்ல. அதை விட்டுட்டு தனிநபர் விமர்சனம், என் குடும்பத்தை பற்றி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றிலாம் இழிவாக பேசிக்கிட்டு இப்போ அவருடைய விமர்சனம் என்னென்னா, அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு கட்சியினுடைய தலைவரை ஒரு முதலமைச்சராக இருக்கிற செத்து போகணும்லாம் சொல்லலாமா? இதை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள்? அவரே பின்வாங்குற அளவுக்கான ஒரு வார்த்தை தான். நான் அப்படியா குறிப்பிடலன்னு அவரே சொல்கிறாரு. சொல்லிட்டு நான் கேட்குறேன், பேசிட்டு. இப்போ எப்படின்னா, நீங்கள் தாய் எவ்வளியோ தனையன் வழின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எடப்பாடி பேசுன மாதிரி தான் இப்போ சீனிவாசன் இங்கே நீங்கள் நான் என்ன செஞ்சுருக்கேன் திண்டுக்கலுக்குன்னு பேசாமல் இழிவாக பேசிக்கிட்டு, வேட்பாளர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு, இதுதான் அவருடைய பிரச்சாரமாக இருக்குது. இங்கே அப்படி தான் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரம் இருக்குது. நான் அதை தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார்ல, இப்போ நான் வெளியூரில் வேலை போயிட்டு உள்ளூருக்கு வந்திருக்கேன். அவருக்கு இது உள்ளூர்னா எனக்கு உள்ளூர் தான். ஏன்னா அவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல் கிடையாது. அவர் சொந்த திண்டுக்கல் சீனிவாசன்னா திண்டுக்கல்லில் இருந்திருக்காரு, எம்பியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தனால திண்டுக்கல்னு சொல்லிக்கிறாரு. இப்போ நானும் சொல்லிக்கலாம், நானும் திண்டுக்கல் செந்தில்னு சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் சொந்த ஊர் ஆத்தூர் தொகுதியில் இருக்க குட்டியப்பட்டி, என் சொந்த ஊர் நிலக்கோட்டை தொகுதியில் இருக்க வத்தலகுண்டு. இது எங்களுடைய தலைநகரம், மாவட்டத்தினுடைய தலைநகரம். இங்கே நாங்கள் குடியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உள்ளூரில் வேலை போகாத மாடு வெளியூரில். நான் வெளியூரில் வேலை போயிட்டு தான் உள்ளூருக்கு வந்திருக்கேன். இன்னும் அவர் உள்ளூர்லேயே வேலை போகாமல் இருக்கார். புரியுங்களா? அது மக்கள்கிட்ட போனால் தெரியும். நேற்று உங்களுக்காக பரப்புரைக்கு வந்த துணை முதல்வர் அவர்கள் உங்களை பற்றி ரொம்ப எமோஷ்னலாக, என்னோட தம்பி உற்ற தோழன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசினாரா? அந்த பரப்புரையை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை, நான் 96 நான் அவருடைய தடத்தில் தான் பயணிக்கிறேன். ஏன்னா கல்லூரி காலத்தில் இளைஞர் அணிலேருந்து வந்தவர். இளைஞர் அணிலாம் இல்லை, கல்லூரி காலத்தில் நாங்கள் லோயலா காலேஜில் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்ப அண்ணன் தேர்ட் இயர் படித்தாங்க. நாங்கள் அப்போ இருந்து அண்ணனோட தடத்தில் தான் பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ 2026, இப்போ 30 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ இந்த 30 ஆண்டுகள் அவருடைய தடத்தில் தான் பயணிக்கிறோம். அரசியலை தாண்டி, நான் சொல்கிறது அரசியலை தாண்டி. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு முன்னாடி எங்களுடைய இளம் தலைவராக நாங்கள் அவரை பின்பற்றி அவருடைய தடத்தில் தொடர்ந்து பயணிக்கிறோம். என்னை அவர் தம்பியாக ஏற்றுக்கொண்டு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் அவர் அண்ணனாக ஏற்றுக்கொண்டு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த உறவும் அந்த உணர்வும் ஒரு பிணைப்பு எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுதான் உண்மை. மற்ற இடங்கள்லாம் ஃபோட்டோ காமிச்சு பேசுகிறாரு, நீங்கள் என்ன உங்கள் ஊருக்காரங்க ஃப்ளெக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லை, அது ஒன்றும் நாங்கள் திட்டமிட்டது இல்லை. கீழே அங்கே வந்திருந்த தொண்டர்கள் அவருடைய உணர்வுகளை திட்டமிட்டு வெளிப்படுத்தினாங்க. அதை அவர் ஏற்றுக்கொண்டு பேசினார். புதிய சக்தியாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த எலெக்ஷனில் உங்கள் தொகுதியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவாங்க. ஏன்னா முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு நடிகர், ஒரு இன்னைக்கு மாஸ் ஹீரோன்னு சொல்கிறாங்க அவரை. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெறுவாங்க. ஏன்னா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 2 ஆளுமைகள் இருந்தாங்க தமிழ்நாட்டில். ஒரு ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னொரு ஆளுமை ஜெயலலிதா இருந்தாங்க. அதை தாண்டி அவர் ஒரு ஓட்டு சதவீதத்தை வாங்கி தனக்கான ஓட்டு வங்கியை நிரூபித்தார். அது மாதிரி இன்றைக்கி ஒரு ஆளுமை தான் தமிழ்நாட்டில், ஒரு ஆளுமை தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் வந்திருக்காரு. அவருக்கான ஒரு சில சதவீதத்தை அவர் கன்சல்டேட் பண்ணி ப்ரூவ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும். திண்டுக்கல் தொகுதியில் முதல் முறையாக கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. என்னென்ன தொகுதிக்கான பிரச்சனைகளாக இருக்குங்கிறத நீங்கள் பிரதானமாக எடுத்திருக்கிறீங்க. உங்களை சட்டமன்ற உறுப்பினராக்குனா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்கிற உத்தரவாதமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்? முதல்ல ஊரக பகுதிகள், ஊராட்சி பகுதியில் இருக்க கிராமங்கள், அதே போல் திண்டுக்கல் நகரத்தினுடைய 48 வார்டுகள், இங்கே இருக்கக்கூடிய குடிதண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. பரவலாகவே குடிதண்ணீர் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஒரு திட்டம் மாநகராட்சிக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து நிர்வாக அனுமதிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ அடுத்து ஊரக பகுதிகளுக்கு எல்லா கிராமங்களுக்கும் ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தடையில்லாத குடிநீர் சேவையை கொடுக்குற ஒரு முயற்சி எடுக்க போகிறேன். ஒன்று. இது போக இந்த திண்டுக்கல் ஊராட்சி இருக்கு பாருங்க, இது பெரும்பாலும் இந்த நகரத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த நகரத்தை சுற்றி இருக்கிறனால கழிவு நீர் பூராமே கிராமங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குளங்களுக்கு தான் போகுது. அந்த கழிவு நீரை பூரா குளங்களுக்கு போகாமல் அந்த குளங்களுக்கு போவதை தடுத்து அதை எப்படியாவது ஆறுகள் கடலுக்கு போய் சேர்கிற மாதிரியான வழிவகைகள். ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய இப்போ குடவனார் இருக்குது, இந்த மாதிரி ஆறுகள் இருக்குது, இதில் கொண்டு போயிட்டோம்னா அது டிஸ்டில்ட் ஆகி அதை அப்படியே போய் கடலுக்கு போய் சேர்ந்துடும். எப்படின்னாலும் இப்போ எல்லா கழிவு நீர் பூரா கடலுக்கு தானே போகுது.
இப்போ குளங்களில் வந்து தேங்குறனால அங்கே சுகாதாரக்கேடு ஏற்படுது. அந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. மக்கள் அங்கே இருக்கக்கூடிய துர்நாற்றங்களால் மக்கள் வாழக்கூடிய வாய்ப்பை ரொம்ப குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இது திண்டுக்கலை சுற்றி இருக்க கிராமங்களுக்கு இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய பிரச்சனையாக சவாலாக இருக்குங்க. ஸோ வந்து இந்த கழிவு நீர் இந்த கிராமங்களில் இருக்க குளங்களில் போய் தேங்குற அந்த குளங்களுக்கு போகாமல் அதை தடுத்து அதை கடலுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சியை எடுக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை இன்றைக்கி திண்டுக்கல் தொகுதியில் இருக்குது. மூன்றாவது, திண்டுக்கல் வந்து மாவட்டத்தினுடைய தலைநகரம். இது மாநகராட்சி ஆயிடுச்சு. இங்கே இப்போ கடும் நெருக்கடி இருக்குது நகரத்துக்குள்ளே. ஸோ நெருக்கடியான இடங்களில் உயர்மட்ட பாலங்கள் தேவைப்படுகிற இடங்களில் அமைக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு எழுந்திருக்கு. சாலைகள் உட்கட்டமைப்பை இன்னும் நல்லா பலப்படுத்தி மக்களுக்கு தேவையான அளவுக்கு செய்ய வேண்டியது இருக்குங்க திண்டுக்கல். அதே மாதிரி திண்டுக்கல்லாம் பூட்டு தாங்க. இந்த பூட்டு தொழிலாளர்கள் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா, அரசின் நிலம் எங்கே இருக்கோ எடுத்து எங்களுக்கு ஒரு தனியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தொழிற்கூடமாக எங்களுக்கு அமைச்சு அரசாங்கம் எங்களுக்கு உதவிகள் கொடுக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மானியத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த அரசு புதிதாக அமையக்கூடிய எங்களுடைய திராவிட மாடல் 2.0 அரசுக்கு நான் எடுத்துகிட்டு போகலாம்னு இருக்கேன். ஓகே. இது புதிய தொழில்கள் நிறையா திண்டுக்கலுக்கு எதிர்பார்க்குறாங்க. வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த மினி சிப்காட்லாம் கொண்டு வர முடிஞ்சால் அதற்கான முயற்சி, இடம் கிடைத்தா அதற்கான முயற்சி எடுக்கலான்னு இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு எதிராக போட்டிடுற திண்டுக்கல் சீனிவாசன் சாருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ மூலிமா ஏதாவது சொல்லணுமா? நான் அவருக்கு எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவர் மீது எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு. இந்த தேர்தல் காலத்தில் அவருடைய அணுகுமுறையில் வந்து எனக்கு அவருக்கு எதுவும் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆனால் ஒன்று பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க, பதவிக்கு வர்றவங்க, ஒரு அமைச்சராக வரவங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரவங்க, மனசாட்சியோட மக்களுக்கு, நமக்கு வாக்களித்த மக்களுக்கு மனசாட்சியோட அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை செய்ய அவர் தவறி இருக்காங்கிறது தான் என்னுடைய மக்களை நான் சந்திக்கிறப்ப, அங்கேருந்து அவரை பற்றிய கருத்துக்கள் எனக்கு கிடைக்கிற கருத்துக்களை வச்சு பார்க்குறப்ப அதில் அவர் தவறி இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தவரை அவருக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே. தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் இன்னைக்கு சிஎம் வராரு. அதற்கு மத்தியிலையும் எங்களுக்கு வந்து நேரம் அழைச்சி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி உங்களுக்கு.